ஸ்ரீ பிரகதீஸ்வர மகாத்மியம் 22ஆம் அத்தியாயம். சூத்தமா முனிவர் கூறுகிறார். புகழ்ச்சோழன் சோழ மண்டலத்தை மிக திறமையாக ஆண்டான். அவனுடைய மனைவி சூரியசேகர பாண்டியனின் மகள் கமலினி. தனது முன்னோர் எழுப்பிய ஆலயங்களை புனருத்தாரணம் செய்தான். இவன் ஒரு முருக பக்தன். நீண்ட தினங்களாக மகப்பேரின்றி வருந்தினான். சஷ்டி விரதம் இருந்தான். ஒரு நாள் முருகப்பெருமான் கனவில் தோன்றினார். அன்பனே, கொங்கணேசரின் ஆலயத்திற்கு நிருது திக்கில் வடமேற்கு திசையில் பூமியில் புதைந்து கிடக்கிறது குஹ பர்வதம். அதனை புனருத்தாரணம் செய்வாயாக. அங்கு சக்தி கூபம் என்ற பெயரில் ஒரு கிணறு உள்ளது. அதில் நீராடி சஷ்டி விரதம் இருந்து என்னை துதிப்பவர்களுக்கு சந்ததி தோன்றும். கார்த்திகை மாதம் கிருத்திகையில் என்னை தரிசிப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். நீ எனது ஆலயத்தை எழுப்புவாயாக என்று கூறி மறைந்தார். மன்னன் மகிழ்ந்து சிற்பிகளை அழைத்து ஆலயத்தை எழுப்பினான். படிகளுடன் கிணற்றை எழுப்பினான். இறைவன் கனவில் கூறிய வண்ணம் வழிபாடு செய்து தோத்திரம் செய்தான். 22ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.